வணக்கம். ஃபயர்லைன் நியூஸ் முதன்மை செய்திகள் வாசிப்பது பத்மபிரியா. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை இரு நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உறுதி செய்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்து நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் அடங்கிய அமர்வு நேற்று தீர்ப்பளித்தது. அதன்படி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கோவில் நிர்வாகம் தீபம் ஏற்ற வேண்டும். அப்போது பொதுமக்களை அனுமதிக்க கூடாது. தேவஸ்தானம், மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினர் தான் தீபம் ஏற்ற வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் பொது அமைதிக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு அரசே காரணம். கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பது அர்த்தமற்றது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் தொடர்பாக தாவிக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. கரூரில் கடந்த செப்டம்பர் 27 நடைபெற்ற விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக விசாரித்து வரும் சிபிஐ முன்பு டெல்லியில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்தில் என் ஆனந்த், ஆது அர்ஜுனா, நிர்மல்குமார், மதியழகன் ஆகியோர் ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜராகினர். அதன் தொடர்ச்சியாக நடிகர் விஜய்க்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி அவர் விசாரணைக்கு ஆஜராக கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உங்க கனவு சொல்லுங்க என்ற புதிய திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதில் நீங்கள் வசிக்கும் தெரு, உங்களின் ஊர் எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரியான புதிய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், தற்போதைய திட்டங்களை மேலும் செழுமையாக்க உங்களின் ஆலோசனைகள், மாவட்டத்தை பற்றிய கனவுகள், அயலக தமிழர்களின் கனவுகள் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட உள்ளது. இத்திட்டத்தை ஜனவரி 9ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். திமுகவின் 4.5 ஆண்டுகால ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளதாக கூறி ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகார் மனு அளித்துள்ளார். ஆளுநர் உடனான சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இபிஎஸ், ஊழல் தொடர்பான பட்டியலையும் அதன் பற்றிய ஆவணங்களையும் ஆளுநரிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை மற்றும் குடிநீர் வழங்கத்துறை என அனைத்து முக்கிய துறைகளிலும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். டாஸ்மாகில் மட்டும் சுமார் 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சோனியா காந்தி நுரையீரல் தொடர்பான பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சோனியாவின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் தொடர்ந்து மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார் எனவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். தேவையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சோனியா காந்தி உடல்நலம் குன்றிய செய்தி அரசியல் வட்டாரத்திலும் காங்கிரஸ் தொண்டர்களிடமும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.